கணேஷ்குமார், 4 கருத்துரையாளர்களும் ஒரு கூட்டணி அது சார்ந்த விஷயங்கள்ல பேசினாங்க. அது ஒரு ஒரு பெரிதாக வலிமையான இதா இல்ல. பட் நீங்க இருந்தீங்க. நீங்களும் அதே மாதிரி சாதாரண சந்திப்பு அப்படின்னு சொல்லி கடக்க போறீங்களா? இல்ல இது கூட்டணியினுடைய முதற்படி அப்படிங்கிறதுக்கான ஏதாவது அம்சங்கள் இருந்துச்சா? இல்ல. இதை பொறுத்தவரை தெளிவாகவே சொல்லியிருக்கோம். எங்களுடைய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுடைய மைத்துனருடைய திருமண அழைப்புதலை கொடுப்பதற்காக தான் போனாரு. இவரை மட்டும் சந்திக்கல, எல்லா தலைவர்களையும் சந்திச்சுட்டு வர்றாரு. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். கூட்டணியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாட்டை. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும். எங்க வலிமை எத்தனையோ கூட்டணிகள் திருமணத்திலையும் நிச்சயதார்த்தத்திலையும் அமைந்து இருக்கிறது, விழாக்கள்ல அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமா? இல்ல, அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு, ஏன்னா நாங்க முன்னாடி தான் தெளிவுபடுத்திருக்கிறோம். தேர்தல் நேரத்துல எங்களுடைய பொதுக்குழுவும் நிர்வாக குழுவும் கூடி அதிகாரத்தை மருத்துவர் ஐயாவிடம் கொடுக்கும் பொழுது அவர் முடிவு செய்வார். அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல மருத்துவர் ஐயா இதுக்கு ரொம்ப சீக்கிரமான காலம் தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்களுடைய பலத்தை ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய பலத்தை அறிந்தவர்கள் எங்கள் பலித்தரத்துக்கு ஏற்ற மரியாதையை எங்க கொடுக்குறாங்களோ அந்த கூட்டணியில இருப்போம். இல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன 2026க்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். அதிமுக உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய பலத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. எப்பமா தவறி இருந்தாங்களா? இல்ல, அப்படி என்று சொல்ல தவறு இருக்கிற பேர் சொன்னீங்க. வட தமிழ்நாட்டுல இவர்களுக்கு 10.5 கொடுத்ததுனாலதான் தென் தமிழ்நாட்டுல இழந்து விட்டோம். கொடுக்காம போயிருந்தா கிடைச்சிட்டு இருக்குமா? அப்ப வன்னிய மக்களை 10.5% கொடுக்காம நீங்க இப்ப இங்க வட தமிழ்நாட்டுல இழக்க மாட்டீங்களா? வட தமிழ்நாட்டுல இழக்கக்கூடிய உங்களுடைய வாக்கு வங்கி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சார் அமையாதா? நீங்களே சொன்னீங்க. சொன்னாரு இங்க இவ்வளவு பண்ணிட்டாரு. இது எல்லாமே 10.5% நீங்க கொடுத்ததனுடைய விளைவு தானே. கொடுக்காம போயிருந்தீங்கன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும்? 10.5 கொடுத்தாங்க, உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. அதனால அதிமுகவுக்கு தென் தமிழகத்துல வாக்கு இழந்துச்சு. இவ்வளவு விஷயமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தான் செஞ்சாங்க அதிமுக. அதற்காக தானே நாங்களும் ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது 30 தொகுதியில நின்னவர்கள் 23 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டு நின்னோம். எங்களுடைய வாக்கு வங்கி அதனால தானே கீழே போச்சு. நாங்களும் எங்களை தியாகம் பண்ணிருக்கோம்ல. முன்னாடி வந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதி கூட வேண்டாம், நாங்க வலுவா இருக்கிற இடத்துல ஒரு தொகுதி கூட வேண்டாம், அனைத்து தொகுதியிலும் விட்டு கொடுத்தவங்க ஆட்சியை காப்பாத்தணும்ல. நாங்களும் இழந்திருக்கிறோம்ல. வேற எங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க தவறிட்டாங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக எங்க அங்கீகாரம் கொடுக்க தவறிட்டாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் எங்க அதிமுக அங்கீகரிக்காம மறுத்துட்டாங்கன்றோம். கூட்டணி உறவை முறிச்சிட்டு 2024 மக்களவை தேர்தல் முன்னாடி ஏன் கூட்டணி உறவை முறிச்சுக்கிட்டீங்க? 2024 கூட்டணி உறவை முறிச்சுக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் நாளைக்கு வேட்புமனு ஆரம்பிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்க தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில நாங்க தனியா நிக்கிறோம். அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு 10 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்க. அதிமுக 10 தொகுதி கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க கூட போயிருக்க போறோம். கொடுக்காத காரணத்தினாலதானே நாங்க மாறுறோம். எங்களுடைய பலத்தை அறிந்து யார் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களோ அவங்க கூட நாங்க தேர்தலை சந்திக்க போறோம். நாங்க எந்த இடத்துல குறைஞ்சிட்டோம்? இல்ல, இப்போ கூட டாக்டர் ராமதாஸ் கூட அதிமுக அன்பா தானே சார் இருக்கு. எங்க நாங்க சொல்றோம் இல்லீங்களா, அன்பு என்பது வேறு, எங்களுக்கான அங்கீகாரம் என்பது வேறு. எங்களுடைய அங்கீகாரத்தை ஒரு பெரிய அங்கீகாரம் தானே சார். இல்ல, எம்பி சீட்டுங்கிறது சார், நாங்க ஆட்சியை கொடுத்திருக்கோம் உங்களுக்கு. நீங்க எம்பி சீட்டு தான் கொடுத்தீங்க, நாங்க ஆட்சியே கொடுத்திருக்கிறோம். யார் உங்களுடைய ஆட்சியை 2019 காப்பாத்தியது? மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற தனியா காலத்துல நின்று எங்களுடைய மொத்தத்தையும் நாங்க விட்டு கொடுத்துதானே உங்ககிட்ட நின்னோம். கணேஷ் சார், நீங்க யாராவது ஒருத்தர் கூட இந்த தேர்தலில் கூட்டணி வச்சாகணும். அப்போ பாமகவுடைய டிமாண்ட் என்னவா இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி ஓபன், ரைட்டுங்களா? நாங்கள் கொள்கை ரீதியாக எங்குமே கூட்டணி அமையாது. எங்களுடைய வலிமைக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ அங்கதான் நாங்க கூட்டணி சேருவோம். இது கூட தான் கூட்டணி இருக்கணும், அது கூட தான் கூட்டணி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2014 இருந்து நாங்க பிஜேபி கூட தான் கூட்டணியில இருக்கிறோம். அப்ப பிஜேபி என்ன ஆதரிச்சுட்டா போறோம்? உங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதிமுக தானே சார்? ஏன் நாங்க 2016 தனியா நின்னோம். அதற்கு பிறகு வந்த இடத்துல பிஜேபி கூட இப்ப போன தேர்தல்ல புது அணி அக்னீஸ்வரன் சார் பேசும்போது சொன்னாரு, அதே போன்று 2016 எடுத்த மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு எடுப்பீங்களா? அப்ப வரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கும்ன்ற. அன்னைக்கு வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பொறுத்து தான் கூட்டணி என்பது அமையும். இது இட்ஸ் டூ ஏர்லி.
அதுதான் நாங்க சொல்ல வரோம். இல்ல அப்போ ஒரு கூட்டணி டிமாண்ட் என்பது இருக்கும்ல சார். அப்பதானே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு டிமாண்ட் உருவாக்கும். கூட்டணி அமையும் போது குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை நாங்க வைப்போம். குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில தான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அமையும். அந்த இல்ல எப்ப பேசுவாங்கன்னா கூட்டணி இல்ல பேச்சுவார்த்தை நடத்தும் தமிழக பொழுதுதான் மக்கள் ரொம்ப அந்த குறைஞ்சபட்ச விரும்புறாங்க. செயல் திட்டம் கணேஷ் சார், முடிவுக்கு வரும். கணேஷ் சார், தமிழக மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. பாமக என்ன டிமாண்ட் வைக்க போகுது அப்படின்னு. புரியல. எல்லாருடைய பார்வையும் இப்ப பாமக பக்கம் வந்துருச்சு. பாமக என்ன டிமாண்ட் வைக்க போறாங்க அப்படின்னு. டிமாண்ட் வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல என்ன குறையா இருக்கு? எக்கச்சக்கமான குறைகள்ல தான் இந்த ஆட்சியை நடந்துட்டு இருக்குது. அதற்கான டிமாண்ட் வைப்போம். அதிமுக கூட்டணி ஆட்சி கூட தான் கேட்போம். கூட்டணி ஆட்சி கூட தான் நாங்க கேட்போம். கூட்டணி ஆட்சி கூட எங்களுடைய பெரிய டிமாண்டாக இருக்கலாம். அது தேர்தலுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பொறுத்து கூட அமையலாம். இது எல்லாமே முன்னாடி கணிப்பது என்பது வந்து இல்ல அப்ப கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா கணேஷ் சார்? அமையலாம் சார். 2006ல நான் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வந்தது. நாங்க தானே வேண்டாம்னு சொன்னோம். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைக்கு முதலாக வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்ச கட்சி திமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தானே. ஒருவேளை அன்னைக்கு நினைச்சிருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சிருந்தா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல. ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்கல அப்படின்னா பாமகவுடைய அடுத்த சூஸ் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் நான் ஆப்ஷன். மீண்டும் சொல்றேன், எங்களுடைய வலிமைக்கு ஏத்த அங்கீகாரம், எங்களுடைய வலிமைக்கு ஏத்த அங்கீகாரம் வரும்பொழுது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதெல்லாம் அப்ப கூட முடிவு பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடி முதல்ல பேச்சுவார்த்தை வந்து இருக்காது. எங்களுக்கான எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றேன். இப்ப அதுக்குள்ள இது ரொம்ப டூ ஏர்லின்னு சொல்றேன். எப்படி வேணாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கலாம். எங்களுக்கான அங்கீகாரம் இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம், நாங்க 40 தொகுதியில் நிக்கிறோம், 30 தொகுதியில ஜெயிச்சிடறோம், 30 தொகுதியினுடைய வலிமையோட தான் ஆட்சி அமைய வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா என்ன நடக்கும்? அன்னைக்கு நாங்க எடுக்கிற முடிவு தானே. கூட்டணி ஆட்சிக்கு வரலாம், இல்ல நாங்க வெளியில இருந்து கூட ஆதரவு தெரிவிக்கலாம். ஏன்னா மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை என்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு போராளியாக தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றாங்க. கணேஷ் சார், ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். எடுத்து கேட்பாரு கணேஷ், ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு 2016ல எடுத்த மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு இருப்பீங்களா, இல்ல கூட்டணி அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணுவீங்களா? அப்படி கூட்டணின்னு ஃபார்ம் பண்ணா பாமக அணியில யாரெல்லாம் இருப்பாங்க? இட்ஸ் டூ early டு ஆன்சர் நான் சொல்றேன். பாமக அணியில எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பாமக இஸ் ஓபன் கட்சி. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல பல முனை இருக்கிறது. சீமான் இருக்கிறாரு, விஜய் புதுசா வந்திருக்கிறாரு, பல ஆப்ஷன்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. பாமக தலைமையிலான கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி கூட நாங்க எடுக்கலாம். இல்ல தேவைப்பட்டால் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாமக ஒரு புள்ளியில சேருமா சார்? கணேஷ் சார், சீமானும் பாமக ஒரு புள்ளியில சார், அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. எனிதிங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ். அதுவும் 24 மணி நேரம் என்பது அரசியல்ல தேர்தல்ல மிகப்பெரிய நேரம். அது கடைசி நிமிஷத்துல கூட எதுவாக இருந்தாலும் முடிவாகலாம். அன்றைக்கு கால சூழ்நிலைக்கு ஏத்தது போல் எது சரியாக அமையுமோ அப்படிதான் கூட்டணி அமையும். இது எல்லா கட்சியிலையும். அப்போ as of now ஜி.கே. மணி இபிஎஸ் சந்திப்பு அப்படிங்கறத ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்றீங்க. அதான் நாங்க சொல்றோம். திருமணத்திற்கான ஒரு அழைப்புக்கான ஒரு அச்சாரமாக தான் இருக்கு. நாளை மறுநாள் எங்களுடைய மாநாடு இருக்கிறது கும்பகோணத்துல. எங்களுடைய மாநாட்டுல கூட தான் நாங்க என்ன வேணாலும் அறிவிக்கலாம். அதற்கு சரி சார், மரியாதை நிமித்தம் சொல்லிட்டீங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எம்பி பதவி முடிய போகுது. அவர் தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் சார். இதுல என்ன இருக்கு? நாங்க என்ன எம்பி பதவி இல்லாம கூட தான் இருப்போம். எம்பி பதவி இல்லாட்டி எங்களால வாழ முடியாதா என்ன? எத்தனை வருஷ காலம் நாங்க எம்பி இல்லாம தான் இருந்திருக்கிறோம். இதற்காகலாம் ஒன்றும் வாய்ப்பு இதுன்றதெல்லாம் கிடையாது. அவங்க தேர்தல் காலத்துல 2019ல போட்ட உத்தரவாதத்தின் அடிப்படையில எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க உண்மையிலே வரவேற்கிறோம். அது நாங்க தோற்ற காலத்திலும் கூட எங்களுக்கு வந்து எம்பி பதவியை கொடுத்து அழகு பார்த்தார்கள் அதிமுக. அந்த நன்றி எல்லாம் எங்களுக்கு இருக்கதான் செய்யுது. இல்லாமலாம் நாங்க இருக்கிறது கிடையாது. அதுல சார், இப்போ 5 எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க. எம்பி எலெக்ஷன் வந்தா நீங்க யாருக்காவது ஒரு உங்களுடைய வாக்குகளை போடணும். அந்த ஆப்ஷன் அதிமுக மட்டும்தான் இருக்குது. அவங்கள்ட்ட போட்டாதான் ஒரு எம்பியை உருவாக்க முடியும். அந்த இடத்துல பாமகவுடைய பிளே எப்படி இருக்கும்? இல்ல அப்படி இல்ல. இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை 6 பேருக்கு தான் 6 காலி இடங்கள் தான் வருகிறது. 6 காலி இடங்கள்னு பாத்தீங்கன்னா 204 எம்எல்ஏக்களே போதும். மீதி 30 எம்எல்ஏக்கள் சும்மா தான் இருப்பாங்க. அவங்க இன்னொரு போட்டியாளர் யாராவது வந்தாங்கன்னா தான் அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 எம்எல்ஏக்களுக்கான வேலைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படி வந்து 2014 நினைக்கிறேன், மக்க மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் வந்து நிற்கும் பொழுது தேமுதிக வந்து இன்னொரு கேண்டிடேட் போட்டாங்க, சேலம் இளங்கோவன் அவர்களை கொண்டு வந்து. அப்பொழுதுதான் தேர்தல் நடந்தது. அதற்கு பிறகு தேர்தல் நடக்கல. அப்படி தேர்தல் வந்தால்தான் இதற்கான சூழ்நிலை எல்லாம் அமையும். அது ராஜ்யசபா தேர்தல் வரட்டும், வந்த பிறகு நம்ம அதை பத்தி முடிவு செய்யலாம். சரி, தொடர்ந்து பேசலாம்.